ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எக்ஸலண்ட்டாக எடுத்திருக்காங்க. எல்லா ஆக்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சஸ்பென்ஸோட கொண்டு போயிருப்பாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. அப்படியே போயிருக்கும் அது பாட்டுக்கு. உங்களுக்கு எந்த லேக் எதுவுமே இது இருக்காது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எக்ஸலண்ட்டாக எடுத்திருக்காங்க. எல்லா ஆக்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நேவல் ரவி, ராணா டகுபதி எல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்லா இருக்குது. பழைய கெட்டப்பில் எடுத்திருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஒரு படம் பார்த்து. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கு படம். பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல படத்துக்கு வந்து எல்லாமே கொடுப்பாங்க. இந்த படமும் அதே மாதிரி படம் தான். நல்லா இருக்குது. எல்லாமே வந்து துல்கர் நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சமுத்திரக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். பழைய கெட்டப்பில் நல்லா இருக்காரா ஆக்டிங்? ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 படம் வந்து அவர் அந்த 60s 70s 80s இருந்துச்சுல்ல, இதுவும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம். அந்த மாதிரி ஒரு படம் வந்து நான் எப்படி சொல்ல, ஒரு சின்ன தப்புனால வந்து எந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சவுண்டு டிசைனர் எல்லாருமே ஜெக் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. படம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ த்ரில்லர்னு சொல்ல முடியாது. சஸ்பென்ஸோட கொண்டு போயிருப்பாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. அப்படியே போயிருக்கும் அது பாட்டுக்கு. உங்களுக்கு எந்த லேக் எதுவுமே இது இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் ரொமான்ஸ் இருக்கா? எல்லாமே கொஞ்சம் அப்படியே இருக்குது. கதைக்கு தேவையான மாதிரி தான் இருக்குது எல்லாமே வந்து. அது அப்படியே போயிட்டு இருக்குது. அப்படியே வந்து மியூசிக்லாம் அப்படி அதான் சொன்னேன். மியூசிக் தெரியும் உங்களுக்கு. அந்த சரிபோ சாணிவாரம் சம்திங் ஏதோ எடுத்தார் ராணி படம் வந்து. அதில் வந்து அவரோட நல்லாயிருக்கும். அது அப்போலேருந்தே வந்து நல்லா ஃபாலோ பண்ணுறேன் அவரோட வந்து. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 படம் கூட வந்துச்சு அவரோட படம் வந்து. அதுலேயும் அப்படி தான் நல்லா பண்ணார். இதுலேயும் சூப்பராக பண்ணியிருக்கு எல்லாமே வந்து. அது ஓல்டு கெட்டப் மியூசிக் தான். எல்லாமே அப்படி தான். எல்லாமே அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. ஆமாம், ஓகே, சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி எடுத்துருக்காங்க? நல்லா எடுத்துருக்காங்க சார். பீரியட் ஸ்டோரி தான், பட் ஒரு குட், நல்லா இருக்கு, பார்க்கலாம். துல்கர் சல்மான் ஆக்டிங் எப்படி இருக்கு? புரியல. துல்கர் ஆக்டிங் எப்படி இருந்தது? செம சூப்பர். துல்கர், சமுத்திரக்கனி, டானா டகுபதி எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருக்கு. ஸ்டோரி எப்படி? நல்லா பரவாயில்ல சார். நல்லா சூப்பர் ஸ்டோரி தான். புதுசாக இருக்குது, நல்லா இருக்கும், பார்க்கலாம். சூப்பர் சார். சூப்பர் சார். கிராமி சூப்பராக சார். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி லவ்வா இல்லை? ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ், ஒரு ட்ராமா போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இதுதான் சஸ்பென்ஸ். கெட்டப்பாக போயிட்டு இருந்தது. நல்லா இருந்தா துல்கருக்கு? துல்கர் நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. பீரியட் படம் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங் எப்படி இருந்தது? ஆக்டிங் சூப்பர். ஒரு ராணா டகுபதி செம்மையாக நடிச்சிருந்தார். ஒரு காமெடி ப்ளஸ் ஒரு வில்லத்தனம். சொல்லுங்கம்மா. இல்லை துல்கரை விட ராணா சூப்பராக இருக்கார். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஓல்டு கெட்டப் எப்படி இருந்தது? அந்த பழைய கெட்டப் நல்லா இருந்துச்சு. துல்கருக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த இந்த படத்தில் பார்த்த மாதிரியே அப்படியே இருந்துச்சு. இது படம் த்ரில்லரா இல்லை லவ்ஸு? சஸ்பென்ஸ். இந்த படம் எதுவும் லாக் அடிக்கல? இல்லை நல்லா இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இந்த காமெடிஸ் ஏதாவது இருக்கா படத்தில்? காமெடிஸ் ரொம்ப இல்லை. எங்கேயாச்சும் தான், ரொம்ப இல்லை. காமெடிஸ்லாம் இல்லை. சஸ்பென்ஸாகவே போயிட்டுருக்கு மாதிரி. சாங்ஸ் மியூசிக்ஸ் பரவாயில்ல. பழைய கெட்டப் மாதிரி இருக்கா மியூசிக்கு? ஆமாம், பழைய மியூசிக்ஸ் மாதிரி தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் தான் ஃபிலிம். பர்ஃபார்மன்ஸ் தான் ஹோல்ட் பண்ணிச்சிடலாம். ஓல்டு கெட்டப்லாம் நடிச்சிருக்காங்க. எல்லாம் ஓகே தான், நல்லா தான் நடிச்சாங்க. படம் ரொமான்ஸா இல்லை த்ரில்லரா? படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொமான்ஸ், செகண்ட் ஹாஃப் வந்து லிட்டில் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் இருந்துச்சு. ஓவரால் குட், நல்லாவே இருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்க. எப்படி இருந்துச்சு துல்கர் சல்மான் ஆக்டிங்? அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. கெட்டப் ஸ்டோரி எப்படி இருந்தது? அதெல்லாம் செம்மையாக தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவும் ரொமான்ஸ் லவ்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்குது. ராணா செம்மையாக நடிச்சிருந்தாரு. சமுத்திரக்கனியா ஆக்டிங்? எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. தேங்க்யூ. படம் எதுவும் போர் அடிக்கல, லாக் அடிக்கிற மாதிரி எதுவும் இருக்கா? ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. படத்தில் காமெடிஸ்லாம் இருக்கும். படம் ஃபுல்லாகவே த்ரில்லர் சீரியஸாக போயிடும். ஓகே, அப்படி தான் போதும். படம் சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்தது துல்கர் சல்மான் ஆக்டிங்? துல்கர் சல்மான் நல்லா இருந்துச்சு. எப்படி என்ன ஸ்டோரி அது? என்ன ஸ்டோரினா எப்படி இருந்தது துல்கர் சல்மான் ஆக்டிங்? நல்லா இருந்தது சார். கிளாஸ் என்டர்டெயின்மெண்ட் எதுவும் இல்லைனாலும் படம் நல்லா இருந்தது. ஓல்டு கெட்டப்பாக நடிச்சிருந்தா எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு படம் ஓகே.